முருகனை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் பசங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்களா உட்காந்து, எங்கள் ஊரில் குளத்துல நான் திமிங்கலத்தை பார்த்தேன்டா, டேய் நீ என்னடா எங்கள் ஊர் குளத்துல நான் சுறாவே பார்த்தேன்டா அப்படின்னு கதை விட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி கதை விட்டுட்டு இருக்காங்க. முருகனுக்கும் முருங்கைக்காய்க்கும் அந்த சம்பந்தம், அந்த மரத்தினுடைய காயெல்லாம் முருங்கி இருப்பதனால அதுக்கு முருங்கைக்காய்னு பேர் வச்சாங்க. இப்போ இது சின்ன பேசிக்ஸ் அறிவு கூட இல்லை. கிறிஸ்டின் எல்லாம் சேர்ந்து வேட்டிக்கனில் எதுக்கு முருகருக்கு எருப்பு நிகழ்ச்சி நடத்தணும்? யாரோ ஒரு கிறிஸ்டிய ஃபாதர் யார் எழுதின புக்கை கொண்டு வந்துட்டு இது மாதிரி நடந்தது அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கிறது. புத்த மதத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க பாருங்க, புதிதாக வந்த மதமா, அதனால அது புத்த மதமா. புத்தர் இருந்த அவருக்கே கோபம் வந்திருக்கும். மக்களுக்கு போதனை செய்ததால சித்தார்த்தருக்கு புத்தன் அப்படின்னு பேரு. புத்தனால உருவான மதம் அப்படின்றனால தான் அதுக்கு புத்த மதம்னு பேரு. இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாது, ஆனால் தான் வரலாற்று ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. முருகர்னா யாருன்னு தெரியுமா, வேலன் வெறியாடல்லாம் என்னன்னு தெரியுமான்னு உலர்த்து இருக்கிறது. வேலன் வெறியாடல் சங்க இலக்கியத்தில் வர்றது. வேலன் வெறியாடல் எங்கே குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, தலைவன் தலைவிக்கு உண்டான காதலை பற்றி விளக்கும் இடத்துல தான் வேலன் வெறியாடல் குறிப்பிட்டிருக்கு. குறுந்தொகையில் வர பாட்டு இது. முருகு அழிந்து வந்த முதுவாய் வேளா சினவல் ஓம்புமதி வினவுவது உடையோன் அப்படின்னா, முருகன் ஆடிட்டு இருக்க வயசான வேலனை உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் கோச்சிக்காதன்னு தலைவியுடைய தோழி கேள்வி கேட்குறாங்க. அடுத்தவரி பல்வேறு உருவில் சில்லவிழ் மடையோடு சிறுவரி கொன்று இவன் நறுநுதல் நீவி வணங்கினை கொடுத்தியாயின் அணங்கி அப்படின்னா, பல விதமான பொருட்களை படையலிட்டு பரப்பி வைத்து ஆட்டுக்குட்டியை கொன்று நறுமையான கூந்தலுடைய தலைவியின் தலைமையில தேய்ச்சியே வணங்கி கொடுத்தியே அணங்குக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தவரி விண்தோய் மாமலை சிலம்பன் ஒன்தார் அகலமும் உண்ணுமோ பலியே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இதற்கான அர்த்தம், விண்ணை முட்டுகின்ற மலைகளில் உரையும் சிலம்பன் என்ற தலைவனின் அழகான மார்புகள் இந்த பலியை உண்ணுமா? தலைவிக்கு பிடிச்சிருக்கிறது காதல் எனும் நோய் தான், அணங்கு கிடையாது. நீ அது கூட தெரியாம அணங்குக்கு ஆட்டுக்குட்டியை அறுத்து பலி கொடுத்துருக்க அப்படின்னு தலைவருடைய தோழி கேட்டிருக்காங்க. இந்த பாட்டில் வேலன் மேலே ஆடுறது தான் முருகனு, அந்த பொண்ணு மேலே ஆடுறது அணங்கு தான். அந்த அணங்குக்கு தான் பலி கொடுத்துருக்காங்களே தவிர முருகனுக்கு பலி கொடுக்கல. இந்த இதுதான் சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்கு. இதுக்கு தான் தமிழை ஒழுங்காக படிக்கணும் அப்படின்றது. இது கூட தெரியாம அந்த காலத்துலலாம் முருகனுக்கு கரிசோறுலாம் படிச்சிருக்காங்க தெரியுமா. இப்போதான் பாவம் இருக்கு, ஒரு சைவ சமையலா படிக்கிறாங்கன்னு ஒரே கதறல் வேற. தமிழ் ஒழுங்கா படிக்கிறான்னு இதுக்கு தான் சொல்றது. தமிழ் கூட ஒழுங்கா படிக்க தெரியுமா? இந்த மன்னன் போன்றவங்க ஊரை ஏமாத்திட்டு தெரியுறாங்க, அதையும் சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. முதல்ல போய் தமிழ் ஒழுங்கா படிக்க கத்துக்குங்க, அதுக்கப்புறமா பேசலாம் இந்த கதையெல்லாம்.